மலேசியாவில் இயங்கும் இந்தியர் கூட்டுறவு சங்கங்களில் பெரிய அமைப்பாக திகழும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தற்போதைய வளர்ச்சி பிரமிப்பூட்டும் வகையில் பெருமிதம் கொள்ளும் வகையிலும் அமைந்துள்ளது. தலைநகரின் மையப்பகுதியில் கம்பீர தோற்றத்தோடு 28 மாடிகள் கொண்ட சொந்த உயர்ந்த கட்டடத்தில் இச்சங்கம் தற்போது இயங்கி வருகிறது. 1960ஆம் ஆண்டு மே 14 19 பிரமுகர்கள் ஒன்று கூடி துன் சம்பந்தன் தலைமையில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தை அமைத்தனர். அதன் தலைமை பொறுப்பை ஏற்று வெற்றிகரமாக வழிநடத்தினார் துன் சம்பந்தன். இச்சங்கத்தின் தலைமை நிர்வாகியாகவும் பின்னர் இதன் நிர்வாக தலைவர் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட டான்ஸ்ரீ KR சோமசுந்தரம் இதன் தற்போதைய பெரும் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணகர்த்தாவாக திகழ்கிறார். துன் சம்பந்தன் மறைவுக்கு பின்னர் தோப்பான் உமா சம்பந்தன் சங்கத்தின் அக்ராசனராக பல ஆண்டுகள் பொறுப்பு வகித்தார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 70,000 உறுப்பினர்கள் தற்போது அங்கம் வகிக்கின்றனர். கெடா மாநிலத்தில் 2914 ஏக்கர் பரப்பளவு கொண்ட புக்கிட் சீலின் தோட்டத்தை 1961 ஆகஸ்ட் 24 தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தனது முதல் தோட்டமாக வாங்கியது. கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான தோட்டங்களில் தேவைக்கேற்ப பள்ளிக்கூடங்கள் அமைப்பதிலும் வழிபாட்டிற்காக ஆலயங்கள் எழுப்புவதிலும் கவனம் செலுத்தி வருகிறது. விஸ்மா துன் சம்பந்தன் கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் அழகிய தரமான அரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. 300 பேர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் பொருத்தப்பட்ட நவீனமயமான அந்த அரங்கத்திற்கு டான்ஸ்ரீ தத்து KR சோமா ஆடிட்டோரியம் என்னும் பெயரை தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க வாரியம் சூட்டியுள்ளது. அருகிலேயே 150 பேர் அமரக்கூடிய சிறிய அரங்கமும் அமைந்துள்ளது. மலேசியாவில் இயங்கும் கூட்டுறவு சங்கங்களில் மிகவும் பழமையான சங்கமாக கருதப்படும் யாழ்ப்பாணத்தவர் கூட்டுறவு சங்கம் 1924ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. கடந்த 85 ஆண்டுகளாக தொய்வில்லாமல் தொடர்ந்து செயல்பட்டு வரும் யாழ்ப்பாணத்தவர் கூட்டுறவு சங்கத்தில் தற்போது சுமார் 1500 உறுப்பினர்கள் நாடு தழுவிய ரீதியில் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மாய்கா தேசிய தலைவராகவும் அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்த டான்ஸ்ரீ மாணிக்க வாசகம் நேசா பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை தொடங்கி வீடுகள் கட்டும் திட்டத்தையும் முதலீடு திட்டத்தையும் ஓரளவு செயல்படுத்தினார். டான்ஸ்ரீ மாணிக்க வாசகத்தின் மறைவுக்கு பின்னர் 1979 அக்டோபருக்கு பிறகு அப்போதைய துணை அமைச்சர் டத்து சுப்ரா நேசா பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். 1979 டத்து ஸ்ரீ சா சாமியலை தொடக்கிய தொழிலாளர் மேம்பாட்டு கூட்டுறவு கழகமும் 1980ஆம் ஆண்டில் டாக்டர் மு லட்சுமணன் பொறுப்பில் தொடங்கப்பட்ட தொழிலாளர் கூட்டுறவு நாணய சங்கமும் மலேசிய இந்திய இளைஞர்களின் கூட்டுறவு அமைப்பாக தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் தொடக்க கால தலைவராக பொறுப்பேற்றிருந்த சமூக கலைஞி சா அன்பானதின் சிந்தனையில் உதயமான மாஜிஜயா இளைஞர் கூட்டுறவு கழகமும் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. மேலும் பல இந்திய கூட்டுறவு இயக்கங்கள் தொழில் ரீதியிலும் சமூக ரீதியிலும் இயங்குகின்றன. கோலாலம்பூர் நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பத்துமலை திருத்தலத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 1500 முதல் 2000 சுற்றுப்பயணிகள் பத்துமலை வளாகத்திற்கு வருகை புரிந்து 272 படிகளை கொண்ட பத்துமலை குகைகளையும் பத்துமலை திருத்தலத்தில் அமைந்துள்ள கண்ணை கவரும் கலை வேலைப்பாடுகளுடன் திகழும் கலைக்கூடத்தையும் எழிலார்ந்த வள்ளுவர் கோட்டத்தையும் கோயில்களையும் 140 அடி உயர முருகன் சிலையையும் பரவசத்துடன் பார்த்து வியந்து திரும்புகின்றனர். அப்போதைய சமூக பிரமுகர் தம்புசாமி பிள்ளையும் கந்தப்ப தேவரும் 1888 பத்துமலையில் முதன்முறையாக முருகனுக்கு வேல் வைத்து வணங்கினர். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் 1891 ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவை பத்துமலையில் கொண்டாட சுற்றுவட்டார இந்துக்களின் ஆதரவோடு முடிவெடுத்தனர். 1892 முதல் தொடர்ந்து ஆண்டுதோறும் தை மாதத்தில் மலரும் பூசத்தன்று தைப்பூச திருவிழா நடைபெற்று வருகிறது. 100, 1000, லட்சம் என பக்தர்கள் பெருகத் தொடங்கினர். பத்துமலை முருகன் ஆலயம் இந்துக்களின் வழிபாட்டு தலமாக வளர்ச்சி பெற தொடங்கியது. 1920 மலை உச்சியிலுள்ள குகை கோயிலுக்கு செல்ல 272 படிகள் கொண்ட ஒரு வழி சிமெண்ட் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. அதற்கு முன்னர் மர படிக்கட்டுகளை பக்தர்கள் பயன்படுத்தினர். MK ராமச்சந்திர நாயுடு ஆலய தலைவராக இருந்த போது
1939 பத்துமலையில் இருவழி சிமெண்ட் படிக்கட்டுகள் கட்டும் பணி தொடங்கப்பட்டு 1940 தைப்பூச திருவிழாவின் போது முற்று பெற்றது. 272 படிகள் அப்போது கட்டப்பட்டன. 1952 ஆண்டில் பத்துமலை படிக்கட்டுகளுக்கு மின் விளக்கு பொருத்தப்பட்டது. பத்துமலை அடிவாரத்திலும் மலை உச்சியிலும் 1967 சித்திர கோபுர வாயில்கள் எழுப்பப்பட்டன. 1971 ஆண்டில் பத்துமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு குகையில் சிற்ப கலைக்கூடம் அமைக்கும்படி மேற்கொள்ளப்பட்டது. பத்துமலை அடிவாரத்தில் ஒரு குகையை தேர்ந்தெடுத்து 5 அடி உயரத்தில் கருங்கல்லில் திருவள்ளுவர் சிலை வடிக்கப்பட்டு 133 பளிங்கு கற்களை 1300 கோட்பாக்களை பதித்து சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் 1980 ஜனவரி 27 திறப்பு விழா கண்டது. பத்துமலை குகையின் பண்பாட்டு மையமான கேவ் விழா 2008 மார்ச் 15 திறப்பு விழா கண்டிருக்கிறது. பத்துமலை திருத்தலத்தில் வெங்கடாசலபதி திருக்கோயில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 15க்குள் அமைகிற முழுமையான பௌர்ணமி தினத்தில் வருகின்ற பூசமி தைப்பூச திருநாளாகும். காவடி என்பது தோளில் சுமந்து செல்லும் நேர்த்திக்கடன் என்பதாகும். முருகனுக்கு செலுத்தும் நேர்த்திக்கடன் காவடிகளாக பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி, சர்க்கரை காவடி, விபூதி காவடி, எண்ணெய் காவடி, மஞ்சள் காவடி, சர்ப்ப காவடி ஆகியவையாக விளங்குகின்றன. தற்போது 10 லட்சம் பேர் பத்துமலையில் தைப்பூசத்தன்று கூடுகின்றனர். மாரியம்மன் தேவஸ்தானம் பத்துமலை முருகன் கோயிலையும் தலைநகர் கோட்டுமலை பிள்ளையார் கோயிலையும் நிர்வகித்து வருவதோடு அப்பர் தமிழ் பள்ளி, பத்துமலை தமிழ் பள்ளி ஆகியவற்றின் நிர்வாகத்தையும் அரசு ஆதரவோடு கவனித்து வருகிறது. நீண்ட காலமாக மாரியம்மன் தேவஸ்தானத்தின் செயலாளர் பொறுப்பை வகித்து வந்த டாக்டர் ஆர் நடராஜா 1991 முதல் தேவஸ்தானத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்று சிறப்பான முறையில் வழிநடத்தி வருகிறார். பத்துமலை திருத்தலம் தற்போது சீரமைப்பு பெற்று அனைவரையும் கவரும் சுற்றுலா தலமாக பொலிவுடன் திகழ்கிறது.